ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் மஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வருங்கால கோடீஸ்வரங்கள் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இந்தியன் எக்கானமி ரிஸ்கில் இருக்குது. அப்படி ரிஸ்கில் இருக்குன்னா அது என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாம் பேசினோம். அதில் ஒரு சில பேர், ஒரு நண்பர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தார். கோல்டு பாண்டு இந்தியா கொடுத்தது இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான், அது எதனால இந்தியாவுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்தியாவுக்கு நஷ்டம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாபம். அதை பற்றி ஒரு குயிக் இது சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ரிசெஷன் வரப்போகுதா, எல்லோரும் ரிசெஷன் சொல்லியிருப்பாங்க. ரிசெஷனில் என்ன பண்ணணும், நம்ம இந்த ரிசெஷனில் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து நம்ம ப்ராஃபிட்டை காப்பாற்றுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதை காப்பாற்றுறதும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ரிசெஷன் வரும்போது இது ஒரு ஜாக்பாட், எப்பவும் வராது, என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது நிறையா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பொட்டன்ஷியலையும் கொண்டு கொடுக்கும். அதை எப்படியெல்லாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்ததை நம்ம பேசுவோம். ஓகே, இப்போ கோல்டு பாண்டுன்னு சொல்லும். இப்போ கோல்டு பாண்டு ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ கோல்டு பாண்டுனால என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுது, இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு குயிக் வீடியோ பார்த்துடலாம். ஓகே, இப்போ கோல்டு பாண்டு வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு, 2% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கவர்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 2% நம்ம என்ன இதுனோம். இப்போ 2015 நம்ம ஒரு 2000 ரூபா 2300 ரேஞ்சில் இருக்குது தங்கம். ஒரு கிராம், நான் இது 22 கேரட்டை வச்சு சொல்கிறேன். ஒரு கிராம் 2300 இருக்குன்னா அந்த 2300 2% நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 10 வருஷம் நம்ம ஒரு வட்டியை இது பண்ணியிருப்போம். 2300 இப்போ 8300 ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் கொடுக்கும்போது 8300 நம்மளுக்கு கொடுக்கணும். இப்போ 10 வருஷத்தில் இந்த பாண்டெல்லாம் மெச்சூர் ஆகுதுன்னா, இப்போ இதை கவர்மெண்ட்டுக்கு இதனால என்ன லாபங்கிறத சொல்லிடுறேன். இப்போ தங்கமாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தங்கமாக கவர்மெண்ட் வாங்கி வைக்கிது அப்படின்னா, தங்க கட்டியாக வாங்கி வைக்கிது நம்ம வாங்குறதுன்னா, அதில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டங்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நஷ்டம். என்னென்னா 2% இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நஷ்டம். அதுவும் நஷ்டம் இல்லைன்னு ஒரு நண்பர் சொன்னார். எப்படி நஷ்டம் இல்லை, இந்த கோல்டை வச்சு கவர்மெண்ட் எதுவுமே சம்பாதிக்காது. ஏன்னா நம்ம கொடுத்த காசுக்கு கவர்மெண்ட் தங்கமாக வாங்கி வச்சிருச்சு. தங்கமாக வாங்கினதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணியிருந்தா அந்த லாபமாக இருந்திருக்கும். சரி, இந்த தங்கம் வாங்கலை, இந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ணி ஒரு லாபம் வந்துருச்சுன்னா, இந்த 10 வருஷத்தில் 2300 8300 லாபத்தை கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 2% இன்ட்ரெஸ்ட்டும் இது பண்ணி. ஸோ இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் முதலீடாக இப்போ பேங்க்கில் வாங்கினாலும் 6%லேருந்து 7% வட்டிக்கு தான் கடன் வாங்கணும். ஒரு என்டிட்டியோ ஏதோ ஒரு அமைப்பு, அதாவது கவர்மெண்ட்டுன்னு சொல்ல வேணாம், ஒரு அமைப்பு கடன் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 to 7% கடன் வாங்கும்போது 2300 10 வருஷத்தில் 8300 ஆயிர முடியும். லாபம் சம்பாரிச்சிட முடியுமா அந்த என்டிட்டி? முடியலாம். ஆனால் கவர்மெண்ட்டுங்கும்போது அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாரிச்சிருந்தா அதை கணக்கில் காட்டியிருக்கணும்ல, கணக்கில் வரல. சரி, ஓகே, அப்போ இந்த சைடில் பண்ணியிருந்தா 2300 கவர்மெண்ட் ஓரளவுக்கு வருமானம் சம்பாரிச்சிருந்தா இந்த வட்டி மிச்சமாகுது. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது 2300 கொடுத்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை கவர்மெண்ட். ஆனால் இப்போ 8300 கொடுக்கணும். அதே இது இந்த ஆங்கிளில் யோசிப்போம். 2300 வேறு எதுலேயோ ஒரு திட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு ப்ராஜெக்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் லாபம் கிடைக்கும்னு கோல்டாகவே வாங்கி வச்சிருச்சு கவர்மெண்ட்டு. அப்போ இந்த கோல்டை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது.
கோல்டை திரும்ப வந்து அடமானம் வச்சு வேணா காசாக்கி பண்ணியிருந்தா ஓரளவுக்கு இதாக இருக்கும், லாபம் வந்திருக்கும். இந்த 2% கட்டுறது வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் கோல்டை வாங்கினதுக்கு எதுவும் வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை. அதை அடமானம் வச்சுருந்தா வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ரிசர்வ் பேங்க்கோ ஏதோ இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது பொதுமக்களுக்கு தெரியாது. அப்போ பிளைண்டாக இப்போ இந்த கோல்டு வாங்குறதுனால மக்கள் டைரெக்டாக வாங்கியிருந்தாங்க, பாண்டு வாங்குறதுக்கு பதிலாக மக்கள் டைரெக்டாக வாங்கியிருந்தாங்கன்னா அந்த வாங்குறதுக்கு இம்போர்ட் டியூட்டின்னு வந்து ஒரு வரி வந்து கிடச்சிருக்கும். ஸோ விற்கும்போது வாங்கும்போது ஒரு ஜிஎஸ்டி இருந்திருக்கும். அந்த வாங்கி விற்கிறதுல வந்து ஒரு கம்பெனி வந்து லாபம் சம்பாரிச்சிருக்கும், அந்த கம்பெனியோட லாபத்துக்கு டேக்ஸ் பே பண்ணும். ஸோ இத்தனை வருமானம் இருக்குது ஒரு கோல்டு விற்பனையில். இதெல்லாம் இந்த பாண்டு வந்து கொடுத்துருக்குமா? கொடுத்துருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து லாக் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து காமனாக யோசிச்சு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும், நம்ம லாக் ஆகிருக்கோங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதனால தான் இப்போ போய் வந்து கோல்டு பாண்டு தேடி பாருங்கள், அந்த ஸ்கீமையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு நல்லா போகிற ஸ்கீம் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணணும்? இப்போ கவர்மெண்ட்டுக்கு இதில் வந்து லாபம் தான் இருக்குன்னா ஏன் வந்து ஸ்டாப் பண்ணணும்? அதை நம்ம கேட்கணுமா இல்லையா? இதுக்கு நம்ம கேட்டாலும் பதில் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஓகே, இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் தான். அதனால பட்ட வரைக்கும் போதும்னு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதை வந்து அவங்களே வந்து சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால தான் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு, இந்த ஸ்கீம்னால வந்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், ஆனால் பொதுமக்களுக்கு லாபம், இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாபம். ஓகே, இதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஓகே. இப்போ ரிசெஷன் வரப்போகுதா? ரிசெஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம். பொருளாதார மந்தநிலை தான் ரிசெஷன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு கார் தயாரிக்கிறோம், அந்த கார் விற்கவே இல்லை. அப்போ தயாரித்ததுக்கு உண்டான கூலியோ செலவோ நிறையா இருக்கும். அந்த செலவை வந்து விற்றா மட்டும்தான் லாபம் கிடைக்கும், அந்த செலவுக்கு உண்டான கூலியும் கிடைக்கும். அதுவே வந்து நம்மளுக்கு கிடைக்கலைன்னா அப்போ அந்த கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உற்பத்தியை வந்து குறைக்கிற வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு வேலை போகும். ஈவன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக நிறையா பேருக்கு வந்து ஐடி கம்பெனியில் வேலை போகுது, வேலையை விட்டு வந்து தூக்குறாங்க. ஏன்னு கேட்டால் ஏஐ வந்துருச்சு, ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஏஐ வந்து ஒரு பேர் செய்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஏஐ வந்து அந்த அளவுக்கு வளரல. ஆனால் வேலையை குறைக்கிறாங்கன்னா ஏன்னா செலவினங்களை குறைச்சா லாபத்தை ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இது எல்லா கம்பெனியும் பண்ணும். இந்த மாதிரி ஒரு தேவை வந்து அதிகமாக இருக்கும்போது, அதாவது டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சப்ளை அதிகமாகிடுச்சு, டிமாண்டே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு தேக்கம் நடக்கும். அதுதான் ரிசெஷன்னு சொல்கிறோம். இது குளோபலாக வந்து நிறையா நடக்கும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு திவாலாகும் போதும் நிறையா ரிசெஷன் நடக்கும். இப்போ நான் கோல்டு பாண்டை பற்றி சொன்னோம்ல, இந்தியா அதையும் வந்து சொன்னார். இந்தியா வந்து கேன் பிரிண்ட் currency to for local அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற கடனை வந்து இது பண்ணலாம்னா ஆர்பிஐ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் அன்லிமிட்டடாக வந்து அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து பணத்தை அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. லோக்கல் டெபிட், அதாவது உள்நாட்டு கடனை வேணால் வந்து குறைக்கிறதுக்காக ஓரளவுக்கு பணத்தை அதிகமாக அடித்து உள்நாட்டோட கடனை இந்த கோல்டு மூலமாக வந்து வாங்கின கடனை எல்லாம் வந்து, அதாவது அது ஒரு கடன் தான், பத்திரத்தை திருப்பி கொடுக்குறம்போது காசை கொடுக்கணும், அதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இப்போ இந்திய ரூபாய்க்கு எதிரான யூஎஸ் டாலரோட மதிப்பு அதிகமாகிக்கிட்டே போகும், அதிகமாக பணம் அச்சடிச்சோன்னா. அப்போ இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி அதிகமாயிரும். நீங்கள்
இப்போ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா அடுத்த வாரம் 150 ரூபா வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால சும்மா இஷ்டத்துக்கு கவர்மெண்ட்னால கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியாது. இதுதான் இப்போ யூஎஸ்ல நடக்குது. யூஎஸ்ல ரிசெஷன் வரப்போகுதுன்னு 3-4 வருஷமாக சொல்லி ரிசெஷன் வரவே இல்லை. அது வந்து புலி வருது கதை சொல்லி புலி வரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் உண்மையிலே புலி வரும்போது நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போகுது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வருமானங்கிறது தெரியாது. ஆனால் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் கண்டிப்பாக வரப்போகுது. அதை பார்ப்போம். எதனால யூஎஸில் வந்து ரிசெஷன் வரப்போகுது? யூஎஸில் 10 இயர் பாண்டுன்னு வந்து இருக்கு. ஒரே நிமிஷம். யூஎஸில் 10 இயர் பாண்டு, 20 இயர்ஸ் பாண்டு, 30 இயர்ஸ் பாண்டுன்னு வந்து பாண்டு விற்கும். கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் விற்கும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் இப்போ 4.3 அந்த ரேஞ்சு, 4.1 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ மெச்சூரிட்டி ஆகும்போது கவர்மெண்ட் வந்து பணத்தை திரும்ப கொடுக்கணும். பணத்தை கொடுக்கறதுக்கு இப்போ கவர்மெண்ட்டை காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா புது பாண்டை வந்து இஷ்யூ பண்ணி நான் அதிக வட்டி தர்றேன் அப்படின்னு பாண்டை இஷ்யூ பண்ணி பழைய பாண்டை வந்து திரும்ப கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு இடத்துல வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல அதிக கடன் வாங்கி அடைக்கிறாங்க. இது ஏன் வந்து கடனை வாங்கி கடனை அடைக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து நிறையா யூஎஸில் நிறையா தப்பு பண்ணிட்டாங்க. ரிசெஷன் வந்தது காரணம் என்னன்னா பபுள்னு சொல்லுவாங்க. ஒரு பலூன் ஊதிக்கிட்டே இருக்கு. 2022 யூஎஸோட மொத்த நேஷ்னல் டெபிட் பாருங்க 30.92 ட்ரில்லியன் வந்து ட்ரில்லியன் யூஎஸ் டாலர். 30 தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கடன் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் லிமிட் இதுதான் அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ 2022க்கு அப்புறம் அந்த மாதிரி லிமிட் எதுவுமே கிடையாது. எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கிக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. 2022 இருந்த கடன் 31 ட்ரில்லியன் டாலர் இருந்தது. இப்போ 2025 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ 31 ட்ரில்லியன் இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ வந்து அஸ் ஆஃப் March 5 வரைக்கும் இருந்த யூஎஸோட நேஷனல் ட்ரபிள் இங்கே தான் ஆரம்பிக்குது. டெபிட் வந்து 36.22 ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு மாறிடுச்சு. எங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 31 ரூபா, அதாவது புரிதலுக்கு $31 இருந்த 31 ரூபா கடன் இருந்துச்சுன்னா 2 வருஷத்துல கடன் குறையல, $36 மாத்திட்டாங்க. 36 ரூபா கடன் வாங்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா 5 ரூபா வந்து கடன் வாங்கின கணக்கு தான். இப்போ இது வளர்ச்சியை நோக்கி போகுதா? நம்ம நாடும் வந்து கடன் வாங்குது. என்னன்னா அதோட ஜிடிபியை வச்சு வந்து கடன் வாங்குது. அப்போ கடன் வாங்கிக்கிட்டே போனால், கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்குறோம், கடன் வாங்கிக்கிட்டே போனோம்னா ஒரு இடத்துல வந்து கடன் கட்ட முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முடியலன்னா அங்கே கவர்மெண்ட்டோட செயல்பாடு எல்லாம் ஸ்தம்பித்து போகும். அந்த இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு யூஎஸ். இதனால தான் ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக மேக் யூஎஸ் கிரேட் அகெயின், மேக் யூஎஸ் கிரேட் அகெயின்னு வந்து ஏன்னு சொன்னார். அவங்க இப்போதான் வந்து டாப்பில் இருக்காங்கன்னா திரும்ப எதுக்கு டாப்புக்கு போகணும்? பெரிய பிரச்சனை அங்கே இருக்கு. அதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் ட்ரம்ப் எடுத்தது முடிவு என்னன்னா, வரியை எல்லாருக்கும் போட்டு வந்து வரி மூலமாக வாங்கிடலாம், வரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இதாயிரும்னு. இதில் வரியை வாங்குறதுனால இப்போ April 2 நம்மளுக்கு டெட்லைன் சொல்லியிருக்காரு. நம்ம சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து 150% வரியெல்லாம் போடுறோம். இந்த ஹார்லி டேவிசன் பைக்குக்கெல்லாம் 150% வரியை போடுறோம். அந்த 150% வரியை போடுறோங்கிறனால அவங்க நம்ம சைடில் இப்போ நம்ம $1 யூஎஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா, ஒரே நிமிஷம், $1 உண்டான பொருளை நம்ம யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுறோம்னா $3 பெருமான பொருளை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யூஎஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம். இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 100% கிட்ட வந்து வரி போடுறோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வரி வந்து 100% இல்லை,
ஒரு 30% வரியை நான் போடுறேன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு இது யூஎஸ் மூலமாக வர்ற 3 ரூபாங்கிற லாபம் வருமானம் இல்லாமல் போகும். வருமானத்தில் பெரிய அடி விழுகும். அதில் ஐடி கம்பெனியும் வந்து அடங்கும். நிறைய ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு நல்லதில்லை. இது எப்படியாவது இந்தியா வந்து சமாளிச்சிடலான்னா 2 வகையில் சமாளிக்கலாம். இந்தியாவோட ருப்பியோட வேல்யூவை 86 50 கிட்ட இருக்குது. 86 ரூபா 50 பைசா ரேஞ்சில் இருக்குது. அதை 95 மாற்றிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து சமாளிக்கலாம். அவங்க வரி போட்டால் கூட சரி நம்மளால் சமாளிக்க முடியும். இந்த ஒரு வழி பண்ண முடியும். இது ஏற்கனவே சைனா பண்ணியிருக்கு தான். சைனா மேலே வரி பண்ணும்போது வந்து அவங்களோட பணத்தோட மதிப்பை இழக்க வச்சுட்டு ஈக்குவல் பண்ணிடுவாங்க. இது இந்தியாவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வரியை குறைக்கலாம். வரியை குறைச்சா வருமானம் குறையும். இது எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு தற்காலிக அடி உண்டு. இந்த அடி உழுகும்போது இதாகும். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த ரிசெஷன் ஃபியர் வந்து இதனால மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் கூடும். அதாவது பலூன் ஊதிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து வெடிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிசெஷன்னு சொல்லுவாங்க. அது வெடிக்கும் போது எப்பப்போ வெடிக்க போகுதுன்னு வந்து சொல்லிட்டெல்லாம் வெடிக்காது. கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு 2-3 மாதத்துல கூட வெடிக்கலாம். ஏன் இதை வந்து 2-3 மாதத்துலன்னு சொல்கிறேன்னா 1 வருஷம் கூட எடுக்கலாம். இப்போ 2025 இருக்கோம். இதே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் வந்து 1926 to 28 டைமிங்கில் ஒரு டிப்ரெஷன் நடந்தது. 100 வருஷம் சைக்கிள் இப்போ வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். 100 இயர் இப்போ மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு சைக்கிள் தியரின்னு வந்து சொல்லுவாங்க. 100 இயர் சைக்கிள்ங்கிறத வந்து பேசுவோம். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்குண்டான காரணங்கள் நிறையா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 2025-26 ரிசெஷன் வரலாம். சரி, இப்போ ரிசெஷன் வருது அப்படின்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கமே இருக்காது. பொருளோட விலையெல்லாம் வந்து அதிகரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணது, ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக கீழே விழுக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய வழியில் வந்து இது பண்ணலாம். கண்ணை மூடிக்கிட்டு செல் பண்ணி பை பண்ணலாம், நல்ல லாபம் வரும். இது வந்து ட்ரேடருக்கு ஒரு பொற்காலம். ட்ரேட் பண்ணி இது பண்ணுறவங்களுக்கு பொற்காலம். இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சரிவு தான். இன்வெஸ்டருக்கு சரிவு, ஆனால் ட்ரேடருக்கு வந்து ஒரு பொற்காலம். ப்ராஃபிட் எடுக்க முடியும் செல் பண்ணி பை பண்ணி. இன்வெஸ்டர் என்னன்னா அவங்களோட பணத்தை பாதியோ இல்லை வந்து ஒரு 30%, 40% குறைச்சிட்டு, இப்போ 100 ஸ்டாக் வாங்கியிருக்காங்கன்னா அதில் 50 ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு நல்லா கீழே இறங்குனதுக்கப்புறம் அந்த 50% ஸ்டாக் வந்து திரும்ப வாங்கும்போது குவான்டிட்டி அதிகமாக வாங்கலாம். அது மூலமாக திரும்ப மார்க்கெட் மேலே ஏற தான் போகுது. அந்த ரிசெஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஏறப்போகுது, மேலே இது பண்ணலாம். ஈவன் வந்து இப்போ இன்னொரு இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. வாரன் இப்போ ஒய் வாரன் பட் சிட்டிங் ஆன் கேஷ்னு வந்து நான் சொன்னேன்னா இது வந்து சொல்றாங்க. இதை வந்து பாருங்க, செல் ஆஃப் கம்மிங். இது வந்து நான் சொல்லலை, நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வாரன் பஃபட் தான் பெரிய இன்வெஸ்டர், உலகத்திலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவர் அவர் தான். ஆனால் அவரே இப்போ நிறையா தான் வந்து செல் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து காசு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 134 பில்லியன் ஈக்விட்டிஸை வந்து 2024 வித்துட்டாரு. அதே மாதிரி 334 பில்லியன் டாலர் கேஷில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதனால? இப்போ அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறவருக்கு ஏன் காசை வெளியில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாரு? ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு டவுன் வரப்போகுதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து எஸ்ஐபி போடுறேன். நான் வந்து லாங் டேர்ம் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வந்து நான் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இப்போ நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி சைன் வந்து கிட்ட நெருங்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண தேவையில்ல, ஆனால் அளவை குறைச்சிக்கலாம். ஒன்ஸ் டவுன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எஸ்ஐபி மாதம் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா டவுன் ஆகி விழுகும். விழுந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துலேயே விழுந்து முடிச்சிடும். அப்போ சேர்த்து வச்சு ஸ்டாப் பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கலாம். அங்கே ஒரு ஷார்ப் அப் மூமெண்ட் கிடைக்கும். அப்போ நல்ல லாபம், இன்வெஸ்டரும் எடுக்க முடியும், கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரிசெஷன் பற்றி வந்து இப்போ பேசணும், எதனால வரப்போகுதுங்கிறது சொல்கிறோம். இது ஒரு காரணம். வாரெல்லாம் வராது, வார் வர்றதெல்லாம் வந்து அதோட அடுத்த இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி டவுனை சமாளிக்கிறதுக்கு உண்டான இதுதான். வார் வந்து வராது. ரிசெஷன்னால் இன்னும் எப்படி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் ரிசெஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.